பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில உங்களை சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். ஃபேமிலி டாக்ஸில் அநேக காரியங்களே தேவன் நம்மளுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறாரு நான் விசுவாசிக்கிறேன். கடந்த வாரங்களை நாம் நம்ம குடும்பத்துக்கு எப்படி சேவை செய்ய வேண்டும் என்ற கேள்வியை நாம் பார்த்து அதில் தேவனுடைய மனப்பான்மை இறுதியும் தேவன் நம்மளுக்கு சேவை செய்கிற அந்த மனப்பான்மைகள் என்னவா இருக்கணும்ன்ட்டு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறத வசனத்திலேருந்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு சம் ப்ராக்டிக்கல் வேஸ் எப்படியெல்லாம் நாம் சேவை செய்ய முடியும் என்று சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது 1 தீமோத்தி 5வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். ஆண்டவர் ரொம்ப தெளிவாக வசனங்களை நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஒருவன் தன் குடும்பத்துக்கு அவன் என்ன பண்ணாங்க, விசாரிக்க வேண்டும், டு ப்ரொவைட். இந்த ப்ராவிடன்ஸ் நம்ம சொல்லும் போதே அநேக நேரத்தில் ஹவு டு வி அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ப்ராவிடன்ஸ்ன்னு சொல்லும் போது மோஸ்ட்லி தே திங்க் அபவுட் ஃபைனான்ஷியல், இல்லையா? காசு விதமா இல்லை பொருள் வாங்கி கொடுக்கறது தான் ப்ராவிடன்ஸ் நம்ம நினைச்சிடறோம். பட் தேர்ஸ் மோர் தென் தட். தட் இஸ் ஆல்சோ ப்ராவிடன்ஸ். அதுவும் விசாரிப்பு தான். அதோட சேர்ந்து இன்னும் சில காரியங்களும் உண்டு. ஆமாம், இமோஷனல் சப்போர்ட் கொடுக்கணுமா இருக்கும், கேரிங், அப்புறம் கவுன்சில். சில நேரத்தில் நம்மளுக்கு என்ன செய்யணும்னு தெரியாத நேரத்தில் அந்த கவுன்சில் கொடுக்கறது, ஒரு கைடன்ஸ் கொடுக்கறது கூட ப்ராவிடன்ஸ் தான். கண்டிப்பா. அநேக நேரத்தில் நம்ம இப்போ வேலைக்கு போகிறோம், நம்மளுடைய காரியங்கள் அலுவலில் நம்ம கஷ்டப்பட்டு ஒழிச்சு நம்ம குடும்பத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய காரியங்களையும், அவங்க ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும், வீட்டுக்கு ரெண்ட்டை போடுறதா இருக்கட்டும், ரெண்ட் கட்டுறதா இருக்கட்டும், அநேக காரியங்களை பொறுப்பாக நம்ம செயல்படுகிறது. கண்டிப்பாக அதுவும் நம்ம விசாரிக்கிறது தான், அதுவும் ப்ராவிடன்ஸ் தான். ஆனால் அதோட ஆண்டவர் சேர்த்து சொல்லுகிறாரு, அது மாத்திரம் இல்லாமல் நம்ம முழுவதுமாக, இல்லைங்களா, ஸ்பிரிட், சோல், மைண்ட், பாடி, கர்த்தர் நம்மளை உண்டாக்குன விதத்தை நம்ம பார்த்து நம்ம இப்படி நம்ம சேவை செய்யும் போதே என் பிள்ளைக்கு வாட் ஆர் சம் எமோஷனல் நீட்ஸ், அவங்களோட நான் அந்த இடத்துல அந்த விசாரித்து அவங்களோட நான் நிற்கும் போதே how will it benefit them, how am I serving them? நல்ல ஒரு கேள்வி நம்மளை பார்த்து நம்ம கேட்கணும், இல்லைங்களா? நிறைய நேரத்தில் அப்பா அம்மாருங்க, உங்களை யாரையும் சொல்லலை, ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வேலை செஞ்சு சம்பாரித்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்து நான் ஆக்கி போடுற எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு வந்து தான் கொடுக்குறேன், அவ்வளோ போதும், அதுக்கு மேலே நான் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இன்னும் கொஞ்சம் டிஸ்டண்ட்டாக இருப்பாங்க, வீட்டில் பேசாமல் இருப்பாங்க, ஒரு உறவு இல்லாமல் இருக்கும், இல்லைங்களா? அந்த நேரத்தில் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்களுக்கு விசாரிக்கிற விதத்தில் நம்ம விசாரிக்காமல் போயிடுகிறோம், இல்லைங்களா? அப்போ முதலாவது நம்ம எப்படி விசாரிக்க முடியும், முதலாவது எப்படி நம்ம சேவை செய்ய முடியும்? நம்ம விசாரிக்கும் போது எல்லா விஷயங்களையும், நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம், எல்லா விஷயங்களையும் நம்ம விசாரிக்கணும். அவங்க ஆவிக்குரிய நல்குணம் எப்படி இருக்குது, அவங்க ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கிறது விசாரிக்கலாம், இல்லைங்களா? அவங்களோட இமோஷனல் மென்டல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அதை விசாரிக்கலாம். ஃபிசிக்கலாக அவங்க எப்படி இருக்கிறாங்க நம்ம விசாரிக்கலாம். அவங்களுக்கு அந்த இடங்களை நம்ம ஒத்தாசை கொடுக்கலாம், ஜீவனை பேசலாம். ஆஸ் மதர்ஸ் கூட நம்ம நரிஷ் பண்ணும் போது அது நம்மளோட ஒரு கிஃப்டாக இருக்குது, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்தது. அது நம்ம செய்யும் போது we are providing for the family, இல்லையா? Another aspect of service or providing ன்னு சொல்லும் போது teaching and discipling one another within the family. அநேக நேரத்தில் நம்ம வெளியே தான் இந்த வேலைங்களை செய்வோம், ஆனால் ப்ரைமரியாக நம்ம இது வீட்டில் கூட நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போது ஏசப்பா நம்ம பார்க்கும்போது Jesus taught his disciples. Excellent example. Yes, not only with words but he modeled life. அப்பப்போ அவங்கள சைடில் கூட்டிகிட்டு போய், இல்லைங்களா, பரிசேயர் சதிசேயர் வேற மக்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஓமைகளாக பேசினாலும் அவங்க சீஷர்களை ஆண்டவர் சைடில் கூட்டிகிட்டு போய் பேசுகிறாரு, அவங்களுக்கு அநேக காரியங்களை சொல்லி கொடுக்குறாரு. ஆமாம், அவர் he said he taught how to pray and then he modeled prayer. And then he's taught them how to cast out demons and he modeled that. அவர் ஒன்று சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை செஞ்சுட்டாரு, இல்லையா? and he did not micromanage them. அது சொல்லி கொடுத்து he allowed them to do the very same. ரெண்டு பேரா அவங்களை ஊழியத்துக்கு அனுப்பி அவர் சொல்லி கொடுத்த காரியங்களை அவங்களை செய்ய வைக்கிறாரு. ஆமாம். and then he monitored, பார்க்குறாரு அவங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு then he brings them back and wherever correction is needed அங்க வந்தெல்லாம் அவரு correction பண்ணாரு. and then he let them do and he trained them to a level where they can
stand on their own. In the same way, we ought to teach Yes. one another within the family context as well. நீங்க அப்படி சொல்லி கொடுக்கும் போதே நீங்க சேவை செஞ்சு கொண்டிருக்கிறீங்க உங்க குடும்பத்துக்கு, இல்லைங்களா? விசாரிக்கிறது ஒரு விதமான சேவையா இருந்தாலும் நீங்க சொல்லி கொடுக்கும் போதே, நீங்க பேசும் போதே, தேவன் ஞானத்தை நீங்க போதிக்கும் போது, இல்லைங்களா, பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை நீங்க எடுத்து அவங்களுக்கு விவரிச்சு பேசும்போது நீங்க சேவை செய்து கொண்டிருக்கிறீங்க. இயேசு அப்படிதான் அவங்க சீஷர்களுக்கு சேவை செய்தார், இல்லைங்களா? நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க எப்படி சேவை செய்ய முடியுங்க? அவங்கள நடத்த வேண்டிய விதத்துல நீங்க அவங்கள நடத்தும் போது, ஹல்லேலூயா, அது நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பொறுப்பா இருக்குங்க, இல்லைங்களா? within the family we serve, இல்லைங்களா? we serve one another. பிறரை நம்ம எப்படி எல்லாம் நம்ம சேவிக்க வேண்டும் என்று நம்ம இந்த வசனங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு விதத்துல கூட நம்ம பார்க்கிறோம், இல்லைங்களா? kindness is service. எஸ், இன்னைக்கு இந்த கைண்ட்னஸ் குறித்து நம்ம எம்ஃபசைஸ் பண்ணணும். பிகாஸ் ஐ திங்க் இது இந்த குவாலிட்டி மெனி பீப்புள் ஆர் லூசிங். இந்த கைண்ட்னஸ் ஒருத்தர் பார்க்கும்போது பிஹேவ் வித் கைண்ட்னஸ். நம்ம ரூடாக பிஹேவ் பண்ண தேவையில்லை, ஹார்ஷாக பேச தேவையில்லை. பட் அந்த கைண்ட்னஸ் நம்ம இருதயத்தில் இருக்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாயிலேருந்து வர வார்த்தைகளும் அது போல இருக்கும். பிகாஸ் நிறைய டைம் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, we're too familiar with the people. நம்ம குடும்பத்தில் அவங்க முகத்தை பார்த்து பார்த்து பழகிட்டதுனால நம்ம அந்த கைண்டாக இருக்கணுன்ற விஷயத்துல கேர்ஃபுல்லாக இல்லாமல் ஆயிடுகிறோம். நிறைய நேரத்தில் எப்படி ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது பழகிடுச்சு, இல்லைங்களா? கல்யாணம் ஆன ஆரம்பத்தில் ரொம்ப அன்பின் வார்த்தைகள்லாம் பேசியிருப்போம். போக போக அந்த வார்த்தைகள் எல்லாம் மாறுது, இல்லைங்களா? அவங்க கூப்பிட்டாக்கிறோம், என்ன என்ற மாதிரி ஒரு மாதிரி என்ன ஆகுதுங்க, இந்த பேச்சுவார்த்தைலாம் கொஞ்சம் டிஃபர் ஆகுது, இல்லைங்களா? அது பிஹேவியரும் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கைண்ட்னஸ் நம்ம பார்க்கும் போதே திஸ் இஸ் அன் இன்டென்ஷனல் பிஹேவியர். இது நீங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் முயற்சி எடுத்து நீங்கள் கைண்டாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்ம சர்ச்சில் அநேக நாட்களுக்கு முன்பதாக ஆர்க் என்ற ஒரு சின்ன A4 சைஸில் ஒரு போஸ்டர் ஒருத்தர் போட்டிருந்தாங்க. அது எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. கொஞ்ச நாளாக அது இருந்துச்சு. அது இங்கிலாந்து தேசத்தில் நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் அதை எழுதினார். அது என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்க், ARK, ஆக்ட்ஸ் ஆஃப் ரேண்டம் கைண்ட்னஸ். தினந்தோறும் 30 நாளுக்கு எழுதியிருந்தாங்க. அப்போது ஒரு நாளும் உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் ஒரு ஆக்ட் ஆஃப் ரேண்டம் கைண்ட்னஸ், அவங்க எதிர்பார்க்காத அந்த கைண்ட்னஸ் அவங்களுக்கு நம்ம எப்படி செலுத்த முடியும், எப்படி அவங்களுக்கு அந்த நற்குணத்தை நம்ம காட்ட முடியும், எப்படி அவங்களோட மிருதுவாக நடந்து கொள்ள முடியும், எப்படி அவங்க எதிர்பார்க்கல ஆனால் நீங்கள் அதை செய்யும் போது அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கு, இல்லைங்களா? அவங்கள அது இட் பிளெஸஸ் தேர் ஹார்ட். அதனால இந்த another way to serve is to have kindness, இல்லைங்களா? ரோமர் 12வது அதிகாரம் 13ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில், இல்லைங்களா? அப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கிறோம், the need for kindness is a need, இல்லைங்களா? That's a need. அப்போ சில டைம் நம்ம பார்க்கும்போது கெஸ்ட் வந்தோடனே நம்மளுடைய பிஹேவியர் சேஞ்ச் ஆகிடும். வி பி ஸோ கைண்ட். அதே நேரத்தில் அதே போல் வீட்லேயும் நம்மளோட ஆட்டிடியூட் அதுவாக இருக்கணும். ஸோ கைண்ட்னஸ் இஸ் ஃபார் எவ்ரிபடி. வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, தெரிஞ்சவங்களுக்கும் சரி, தெரியாதவங்களுக்கும் இந்த ஆட்டிடியூட் ஆஃப் கைண்ட்னஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணுமா இருக்கும். இது நம்ம மறந்துடுவோம். as you said, we have to be very intentional about it. Yes. ஸோ இயேசுடைய வார்த்தைகளை நம்ம பார்க்கும் போதே நாம் பிறருக்கு அவங்க நம்மளை எப்படி நடத்தணும்னு நம்ம விரும்புகிறோமோ அதுக்கு மேலே நம்ம அவங்கள அன்புலையும் அந்த கைண்ட்னஸ்ல நம்ம நடத்தணும். இதெல்லாம் ஒரு விதமான சர்வீஸ். ஆமென். ஸோ ப்ராக்டிக்கலாக இன்னைக்கு பார்த்துருக்குறோம், ஹவு கேன் வி சர்வ் அதர்ஸ், இல்லைங்களா? அப்போ நம்ம குடும்பத்தில் இது போல ஒரு சேவிப்பு, இது போல ஒரு சர்வீஸ் காணப்படும் போது, இது போல ஒரு ஊழியம் பிறருக்கு காணப்படும் போது, இட் ரியலி பிளெஸஸ் தெம், இட் ரியலி பெனிஃபிட்ஸ் தெம், இட் ரியலி என்கரேஜஸ் தெம், இல்லை? So can we think about acts of kindness that we can do to others? இந்த வாரம் நான் யாருக்கு என்னென்ன கைண்டாக பிஹேவ் பண்ண முடியும், இல்லை என்ன மாதிரி சர்வீஸ் நான் பண்ண முடியும்னு நம்ம ஆண்டவருடைய உதவினால let's do it for one another. Surprise your family member. Husbands, do it to your wives. Wives, do it to your husbands. Children, do it to your parents. Parents, do it to your children. Do it to your grandparents, etc., etc. Amen. But let's work in kindness and let's serve each other to bless each other's hearts. Amen. Would you pray? Dear Heavenly Father, we thank you, Lord, for this beautiful morning, Lord, where we've come, Lord, together to learn about serving, Father. Lord, you have been a great example to us, Lord,
in serving, in modeling, and in teaching, Lord, all that we need to do, Father God. Lord, we commit everyone that is watching this show today, Father God. Lord, we pray, Lord, would you give your heart? Would you pour your love into our hearts, Lord, so that we can serve one another, Lord, so that we would have humility in our hearts. We would consider others better than ourselves. And Lord, would you teach us, Lord, this week to serve everyone, Father, in our family and to our friends or relatives, Father God. How can I be kind, or how can I serve others, Lord? Lord, would you, Holy Spirit, teach us to live a life that is pleasing to you, Father. We thank you for this beautiful lesson, Lord. In Jesus' name we pray. Amen. 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 God bless you. And as you serve, may the Lord empower you and give you more grace. Amen.